இந்த கால எம்ஜிஆர்ன்ற ஒரு இமேஜை அவங்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் இதெல்லாம் கிரியேட் பண்ணாங்க. 1977 நடந்தது இப்போ நடக்கும், வரலாறு திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பாருங்க எம்ஜிஆர் அவர்களை பீட் பண்ணி ஒரு போயிட்டு இருக்கு. ஸ்ரீரங்கம்ங்கிறது வந்து இந்து அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கோவில் இருக்கிற ஒரு தொகுதி. ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில். அப்போ அந்த தொகுதியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவை அந்த துறைக்கு போட்டிருக்காங்க. சேகர் பாபுவை போட்டாங்க. துறைமுகம்ல இருக்கக்கூடிய சேகர் பாபுவை போடல, அங்கே தொகுதியில் இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களை தான் போட்டு. ரைட்டுங்களா? துறைமுகத்தில் ஜெயிச்ச சேகர் பாபுக்கும் இந்து அறநிலையத்துறைக்கு என்ன சம்பந்தம்? இந்து அறநிலையத்துறைக்கு சேகர் பாபு அவர்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன் கேட்பாங்க அப்படின்னா, சேகர் பாபு அவர்களுடைய வரலாறு அப்படி. முதல் முறையாக வந்து ஒரு நடிகன் அவருடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களெல்லாம் உண்மையான அரசியல் தலைவர்களாக மாற்றி இருக்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா இதுதான் நடக்குது முதல் முறையாக. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. சரி, இன்னைக்கு வந்து 23 மினிஸ்டர்ஸ் வந்து பதவியேற்றிருக்காங்க, இன்க்ளூடிங் காங்கிரஸ் கட்சிகளோட அமைச்சர்களும் பதவியேற்றிருக்காங்க. இன்னைக்கு நிறைய துறைகளும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் வந்து யங்கஸ்ட் மினிஸ்டர்ஸ் கொண்ட அமைச்சரவை இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சார், இது தமிழ்நாடு வரலாற்றிலே வந்து இவ்வளவு இளமையான மந்திரிகளை அமைச்சர்களை பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு நியூ ரெவல்யூஷன், ஒரு நியூ கவர்னன்ஸ், ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ்னு வந்துட்டு சிஎம் அவர்கள் அன்றைக்கி சொன்ன மாதிரியே வந்துட்டு உள்ளே இருக்கிற அந்த மினிஸ்டர்ஸும் அப்படி தான் இருக்கிறாங்க. இது நமக்கு முன்னாடியே எதிர்பார்த்தது தான். பட் அதை விட இன்னும் பெட்டராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்களில். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இதுலேயே வந்து இன்னும் விடுபட்ட போன சில பேர்லாம் இருக்கிறாங்க. இந்த 108 எம்எல்ஏக்களில் இந்த 26 பேர் இப்போ வந்தவங்க, ப்ளஸ் இதுக்கு முன்னாடி வந்து இருந்த அந்த ஒரு 10 பேர், 23 + 10 கரெக்ட் 33 விஜய் அவர்களோட சேர்த்து. இந்த 33 பேர்களே விட்டு போன நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல வெல்த்தியான பீப்புள். நான் பெயர் குறிப்பிட விரும்பலை, பட் அவங்களாம் வந்து இந்த அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்த்த சில நபர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னொரு 2-3 பேர் அவங்களாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல சமூகத்தில் வெல் எஸ்டாப்ளிஷ்டு பீப்புள். ஓகே, நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க, பெரிய ஆளாக இருக்கிறாங்க. ஓகே, அப்போ இவங்களுக்குலாம் கொடுப்பாங்க போல இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்த நிறைய பேருக்குலாம் வந்து கிடைக்கல. அது நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ண கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க வந்து டிசர்விங் பீப்புள் தான். பட் இந்த இடத்துல வந்து நம்ம சமூகத்தில் வந்து எல்லா தரப்பட்ட மக்கள்லேருந்தும் நம்முடைய மினிஸ்ட்ரியில் ஆள் இருக்கணும் அப்படின்றது வந்து டிவிக்கு ரொம்ப கவனமாக எடுத்து பண்ணியிருக்கு. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அதாவது வந்துட்டு இவங்களுடைய விஜய் மக்கள் இயக்கத்தில் முன்னாடியிலேருந்தே இவங்க கூட பயணம் பண்ணவங்கலேருந்து ஒரு 16 பேர் வந்து இதில் இருக்கிறாங்க. இது வந்து முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க, என்னடா டே தம்பி, என்னடா சும்மா வந்து இந்த ரசிகர் மன்ற தலைவர்னு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, என்ன கிடைக்குதுல உனக்கு அப்படின்னா, நிறைய பேர் வந்து கண்டிப்பாக விஜய் அவர்களோட ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவங்க, ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க, அவங்களாம் வந்து நிறைய பேசியிருந்திருப்பாங்க. அன்னைக்கு வந்து மற்ற நடிகர்களுடைய ரசிகர் மன்ற தலைவர்களாக இருந்தவங்க மாதிரி தான் நம்மளும் போல, மற்ற நடிகர்களுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க போல தான் நம்மளும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு வந்துட்டு ஓகே, முதல் முறையாக வந்து ஒரு நடிகன் அவருடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களெல்லாம் உண்மையான அரசியல் தலைவர்களாக மாற்றி இருக்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா இதுதான் நடக்குது முதல் முறையாக. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்தில் இருந்தவங்களில் இவ்வளோ கணக்கு கிடையாது. விரலை விட்டு எண்ணி தான் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இவர் அப்புறம் அவர் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேரை சொல்கிறாங்க. கவுண்ட் இந்த அளவுக்கு கிடையாது. அதாவது உங்களுக்கு 35 பேர் அதிகபட்சம் போகலாம். அந்த 33 பேர் இப்போ பொறுப்பேற்று இருக்கிறாங்க. அந்த 33ல் நீங்கள் 16 பேர் வந்து உங்களுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க, விஜய் மக்கள் இயக்கமாக மாறி அப்பயும் பயணம் பண்ணவங்க. ஒரு 15 வருஷமாக நான் ரசிகனாக இருந்திருக்கேன், பாலாபிஷேகம் பண்ணியிருக்கேன், கட் அவுட் வச்சுருக்கேன், பேனர் வச்சுருக்கேன், மாலை போட்டிருக்கேன், மரியாதை பண்ணியிருக்கேன், பணத்தை செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சவங்கலாம் இன்றைக்கி வந்து அமைச்சர்களாக மாறி இருக்கிறாங்க. அப்படின்னா இதுதான் வந்து எவல்யூஷன். அப்போ இவங்களெல்லாம் எவ்வளவு பேசியிருந்திருப்பாங்க அந்த காலத்துலலாம். வந்து என்னடா சும்மா ஒரு நடிகை பின்னாடி போயிட்டு இருக்கிற அப்படின்னு ஏரியாவில் வீட்டில் எல்லாருமே வந்து இதில் என்ன நடக்க போகுதுன்னு நினச்சிருப்பாங்க. இவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இன்றைக்கி இவங்க இப்படி மாறி இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்திருக்கு, இவர் ஏதோ ஒரு வகையில் அரசியலுக்கு மாறுவார் போலப்பா, ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் இவர் கூட பயணம் பண்ணியிருக்காங்க இத்தனை நாளாக. இந்த ஆதாயம் கிடைக்கும்னு இவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ரைட்டுங்களா? விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியலாக போவார், நம்ம அவரோட பயணம் பண்ணுவோம், அவருக்கு உறுதுணையாக இருப்போம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கே இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பதவிகளை கொடுப்பாருன்னு அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி சில நடிகர்கள்லாம் வந்துட்டு நான் வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன், காலம் பதில் சொல்லும், நேரம் வரும், டைம் வரும் அப்படின்னு சொன்ன பல பேர்லாம் அவங்களுடைய ரசிகர் மன்ற தலைவர்களை வந்துட்டு கருப்பு முடியிலேருந்து ஆரம்பித்து லைட்டாக சால்ட் பேப்பர் ஆகி அன்றைக்கி ஃபுல்லாக வெள்ளை முடியாகி அப்புறம் அதுவும் கொட்டி போய் வழுக்கத்தலையாகி
அந்த ரசிகர் மன்ற தலைவர்கள்லாம் இன்னைக்கு வந்துட்டு அந்த நடிகர் பின்னாடி நான் போறதே நிறுத்திட்டேன்டா அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் வந்த நடிகர்களுடைய ரசிகர் மன்ற தலைவர்களாக மாறி சில பேர்லாம் இந்த பொழப்பே வேணாண்டான்னு ரசிகர் மன்றங்களை விட்டு வாழ்க்கையில தனியா என்ன நடக்குமோ அதை மட்டும் பார்க்கறதுக்குலாம் போயிருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த ஒரு நடிகர் ஒவ்வொரு படத்துலையும் டயலாக்ல வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் கரெக்டாக வர வேண்டிய டைம்ல வருவேன், நான் வந்துட்டு எனக்குன்னு ஒரு டைம் வரும் பாருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி அந்த ரசிகர்கள்லாம் ஏமாந்து போய் அப்படி இருந்த ஒரு தமிழ் சமுதாயத்தில் இன்னைக்கு வந்து ஒரு நடிகர் இவ்வளோ வந்து ஒரு விஷயத்த பண்ணி அவங்களுடைய ரசிகர்களை அவங்களுடைய தொண்டர்களாக மாற்றி அவங்களுடைய ரசிகர் மன்ற தலைவர்களை அரசியல் தலைவர்களாக மாற்றி இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்பர் எவல்யூஷன் இந்த லாஸ்ட் 50-60 இயர்ஸ்னு சொல்லலாம். அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா ஒரு 50 வருடங்களுக்கு பின்னாடி அது நடக்குது. அதுவும் அதை விட இன்னும் அதிகமாக நடக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், எம்ஜிஆர் அவர்களை விட விஜய் அவர்கள் பெரிதுன்னு விஜய் அவர்கள் என்னைக்கும் சொன்னது கிடையாது. ஆமாம், இந்த கால எம்ஜிஆர்ன்ற ஒரு இமேஜை அவங்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் இதெல்லாம் கிரியேட் பண்ணாங்க. 1977 நடந்தது இப்போ நடக்கும், வரலாறு திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பாருங்க எம்ஜிஆர் அவர்களை பீட் பண்ணி அவர் போயிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு எப்பா என்ன எம்ஜிஆர் மாதிரினா எம்ஜிஆர் எத்தனை வருஷம் திமுக இருந்தா தெரியுமா, எத்தனை வருஷம் அரசியல் இருந்தா தெரியுமா, அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் ஆனார் அவர். இவர் வந்தவொடனே 2 வருஷத்துல ஆயிடுவாரா அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் ஆவாரு அப்படின்னு நடக்கும். அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் வந்து தொண்டர்களாக மாற்றினார். இவரால் முடியுமா, மாற்றி காட்டினாரு. அதை விட அதிகமான எண்ணிக்கையை மாற்றி காட்டியிருக்காரு. இன்னைக்கு இந்த டிஜிட்டல் எரா அன்னைக்கு டிஜிட்டல் இல்லை அப்படின்ற வித்தியாசம் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டத்திலையும் உங்களுடைய நடிகர் பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதும் இருக்குது. நீங்கள் நடிகர் பின்னாடி போய் தான் ஆகணும், அவர் அரசியலுக்கு போகும்போதும் கிடையாது. எதுக்குப்பா இவரெல்லாம் அரசியலாக மாறுவாராப்பா, செட் ஆகாது அப்படின்ட்டு போயிடுவாங்க நிறைய பேர். ஆனால் இவர் மேலே அந்த நம்பிக்கை வச்சுருந்தாங்க அவங்களாம். காரணம் அன்னைக்கு வந்து அவர் நடித்த படங்கள்ல அந்த மாதிரி டயலாக்ஸு, அந்த மாதிரி சீன்ஸ், அந்த மாதிரி கதைகள், அந்த மாதிரி பாடல்கள், பாடல் வரிகள்னு எல்லாத்துலேயுமே மக்களை பற்றி பாடியிருக்காரு, மக்களை பற்றி பேசியிருக்காரு. ஒவ்வொரு பாட்டிலையுமே சின்ன சின்ன ஒரு லைன்ஸ்லாம் அந்த ஈழத்தமிழர்களுக்காக வந்துட்டு அன்னைக்கே வந்துட்டு 2009 வில்லு படத்தில் வந்து அந்த இன்ட்ரோ சாங்கில் ஒரு குரல் கொடுக்குறாரு. அமைதியான நாடு கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரிகள்லாம் பாடியிருப்பார். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிம்பாலிக் இதை வைக்க முடியுமோ அந்த ரெப்ரஸன்டேஷனை தைரியமாக அப்போலேருந்து காலகாலமாக ஒவ்வொரு திரைப்படத்துலையும் வச்சுக்கிட்டே வந்த ஒரு நபர் இன்னைக்கு அரசியல் தலைவராக மாறி அவங்களுடைய ரசிகர்களாக இருந்தவங்க தொண்டர்களாக மாற்றுறாரு, அவங்களுடைய தலைவர்கள் எல்லாரையுமே அரசியல் தலைவராக மாற்றுறாருன்னா இதை விட ஒரு சேஞ்ச் வேறு என்ன வேணும் அரசியலில்? ஸோ இது ஒரு சூப்பரான மேட்ரு. அப்போது இதில் வந்து 16 பேர் வந்து அந்த மாதிரி வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆதி திராவிடர்கள்லேருந்து வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்கன்ற ஒரு கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. 6 பேர் ப்ளஸ் ராஜ்மோகன் அவர்களோட சேர்த்து மொத்தம் 7 பேர். வந்து இந்த 33 பேர்ல 7 பேர் வந்து இன்னைக்கு வந்துட்டு தலித்துலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா இதுதான் முதல் முறை. திமுக அதிமுக அவங்களோட ஐடியாலஜிலே வந்து சமூக நீதியை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் அதற்கான முன்னெடுப்புகள் அமைச்சரவையெல்லாம் அவங்க காட்டினது கிடையாது. இதுதான் வந்து முதல் முறை. அதுவும் மேலூர் விஸ்வநாதன் அவர்களையும் சேர்த்து சொல்கிறேன், 7 பேர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இப்போ அமைச்சர்களாக இருக்காங்க. அது ரொம்பவே பெரிய விஷயம், ஹிஸ்டாரிக் மூமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் சார். டெஃபினெட்லி. ஸோ அப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு இதில் பெண்களுக்கான முக்கியத்துவமும் இருக்குது. எத்தனை பெண்கள் இப்போ இந்த மினிஸ்ட்ரிக்கு வந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் திமுக அமைச்சரவையில் அதிமுகவில் வந்துட்டு ஒரு பெண் முதலமைச்சர் இருந்தாலுமே கூட அமைச்சரவையில் எத்தனை பெண்கள் இருந்தாங்கன்ற கேள்வி இருக்குது இல்லையா? அத்தனை எம்எல்ஏ கண்டஸ்டன்ஸாக முதல்ல பெண்களை இவர் கொண்டு வந்தார். அதில் இத்தனை பெண்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து இன்னைக்கு இத்தனை பெண்கள் மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு சம உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது. கீர்த்தனாவோட சேர்த்து 4 பேர் இன்னைக்கு உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அவங்களுக்கு கொடுத்துருக்கிற துறையும் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா கடமைக்குன்னு ஏதாவது துறையை கொடு ஆயிட்டுப்பா அப்படிலாம் இல்லை, முக்கிய துறைகள் அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது பெண்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அடுத்தடுத்த மினிஸ்ட்ரி யார் யாருக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் சார். ஸ்ரீநாத் அவர்களுக்கு வந்து மீன்வளத்துறை கொடுத்துருக்காங்க சார். ஏன்னா அவர் தூத்துக்குடியிலேருந்து வராரு. தூத்துக்குடி தான் வந்துட்டு அவருடைய பூர்வீகம்னு அவர் சொல்லியிருந்தாரு முன்னாடியே. அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்து இன்னைக்கு அந்த தொகுதிக்கு வந்து ஒரு அமைச்சராகவே மாறுறாரு. தூத்துக்குடியோட ரெப்ரசன்டேஷன் இப்போ இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ இது நீங்கள் வரிசையாக நீங்கள் அடுத்தடுத்து சொல்ல போகிற பேர்கள்லையும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த முக்கிய மாவட்டங்கள்லேருந்துலாம் ஒரு அமைச்சர் தேவை அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொண்டிருக்கிறாங்க. பெண்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், தலித் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், அவங்களுடைய விஎம்ஐயில் விஜய் மக்கள் இயக்கத்தில் முன்னாடிலேருந்து இருந்தவங்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். இல்லைனா வந்துட்டு புதுசாக வந்தவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்கப்பா நாளைக்கு சொல்லிடுவானுங்களே இவங்க. அதுக்கும் ஒரு இடமே கொடுக்க மாட்டேன் நான் உனக்கு. ஏன் விஜய் மக்கள் இயக்கத்தில் என் கூடயே வந்தவங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி அவங்களுக்கு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் 5-6லாம் கிடையாது. 33ல் 16 பேர் வந்து விஜய் மக்கள் இயக்கம், பாதிக்கு பாதி. அப்போ இது மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையுமே ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே கொஞ்சம் வரட்டும், முக்கிய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சொல்லி அதை பிரிச்சு போட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய துறைகள் வந்துட்டு ஒவ்வொருத்தருமே வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கிய துறைகள்னு நம்ம எடுத்து சில இதெல்லாம் பார்க்கணும். இப்போ முக்கிய துறைகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு போக்குவரத்து துறை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப நாளாகவே வந்துட்டு இந்த விடியல் பயணம்லாம் வந்தனால வந்து என்னடா இது இதில் வந்து அப்போ வருமானம் எப்படி வரும், எல்லா டிக்கெட்டும் ஃப்ரீன்னு லேடிஸ்க்கு போயிடுச்சுன்னா அப்புறம் ஜென்ஸ் மட்டும் தான் கட்டுற மாதிரி இருக்குது, அது என்னன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ன்றது இருக்கிற மாதிரி டிஎம்கே கவர்மெண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்துச்சு.
அது உண்மைதானா, நிஜமாவே அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குதாங்கிறத இவங்க தலைமையில எப்படி அதை சந்திக்க போறாங்க சொல்லுவாங்க. இந்து அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கவர்மெண்ட் எல்லா பணத்தையும் எடுக்குது, இந்து அறநிலைத்துறையினே ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்ட காலத்துல வந்து இப்போ அந்த துறையை இவங்க எப்படி அந்த இதுல கையாள போறாங்க, அதுல இருக்கிற பிரச்சனைகளை எப்படி இவங்க வந்து சமாளிக்க போறாங்கன்றதும் ஒரு முக்கியமான கேள்விதான் இதுல. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை பொறுத்த வரைக்கும் கரெக்டா அவர்கள் வந்து ஸ்ரீரங்கம் தொகுதியை சேர்ந்த, ஸ்ரீரங்கம்ங்கிறது வந்து இந்து அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கோவில் இருக்கிற ஒரு தொகுதி, ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில். அப்ப அந்த தொகுதியில இருக்கிற ஒரு எம்எல்ஏவை அந்த துறைக்கு போட்டிருக்காங்க, சேகர் பாபுவை போடல. கரெக்ட். இந்து அறநிலைத்துறைக்கு நீங்க சேகர் பாபு துறைமுகம்ல இருக்கக்கூடிய சேகர் பாபுவை போடல, அங்கே தொகுதியில் இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களை தான் போட்டுருக்காங்களா. துறைமுகத்துல ஜெயிச்ச சேகர் பாபுக்கும் இந்து அறநிலைத்துறைக்கு என்ன சம்பந்தம், இந்து அறநிலைத்துறைக்கு சேகர் பாபு அவர்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன் கேட்பாங்க அப்படின்னா சேகர் பாபு அவர்களுடைய வரலாறு அப்படி. அப்ப என்னங்க சேகர் பாபுங்கிறவர் வந்து அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அதை பத்தி சொல்ல விரும்பல. சேகர் பாபு அவர்களுடைய வரலாறு இந்த மாதிரி இருக்கும். திடீர்னு சில ஃபோன் கால்ஸ்லாம் லீக் ஆகும், என்னடா வாடா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு மாதிரி ஏதாவது சில கால்ஸ் லீக் ஆகும். அது ஏயா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாது உண்மை என்னங்கிறது. அதனால அந்த மாதிரி சேகர் பாபு எதுக்குங்க அறநிலையத்துறைக்கு இருக்கிறாரு அப்படின்னா சில பேர் கேள்வி கேட்பாங்க. அப்போ வந்து ரமேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருடைய வரலாறு நம்ம சேகர் பாபு அவர்களை பத்தி பேசி முடிச்சிட்டோம், அது முடிஞ்சிருச்சு. இப்போ ரமேஷ் அவர்களை பத்தி பேசுறோம். ரமேஷ் அவர்களுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அடிதடியில் ஈடுபட்டவரோ, இல்லை வந்துட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணதாகவோ, இல்லை வந்துட்டு ரவுடியிசம் பண்ணதாகவோ எனக்கு தெரிஞ்சு வந்து ரமேஷ் அவர்கள் மீது எந்த ஒரு வரலாறும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. அவர் வந்து ரொம்ப சின்ன வயதுலேருந்தே வந்து அந்த கட்சியோட ஒரு விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது அப்போலேருந்து ட்ராவல் பண்ணிருக்காரு. ஒரு சின்ன பையனாக விஜய் அவரோட ரசிகர்லேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்ந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச அவரோட வரலாறு. அந்த வகையில் பார்க்கும்போது வந்துட்டு வேற எந்த ஒரு மாதிரி தவறான ஒரு இதுவுமே வந்துட்டு நமக்கு தெரியல அவரை பற்றி. இது அவரோட இது. அப்போது இப்படியே நீங்கள் போக போக அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா துறைகள்லையுமே வந்துட்டு ஒவ்வொரு துறை முக்கியமான துறைகள்லாம் வந்து சரியான நபர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரியா வில்சன் அவர்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக போடுறாங்க. நிதித்துறை ரொம்ப முக்கியமானது. இப்போ அதை எப்படி இவர் சமாளிக்க போறார், எப்படி இதை இவர் கையாளுவார்? ஏன்னா வந்து இவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு சத்யபாமா கல்லூரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜேபிஆர் நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய ஜேபிஆர் காலேஜுடைய நிறுவனர் இவர். இப்போ அப்போ ஜேபிஆர் காலேஜை பார்த்து கொள்ளக்கூடிய இவர் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியை எப்படி பார்த்து கொள்வார்? இவருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்குலாம் ஒரு 2-3 மாசத்துல இவர் சரியான பதிலடி கொடுத்தாரு அப்படின்னா போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளுடைய எதிர்பார்ப்பும் கூட. இந்த மாதிரி முக்கிய துறைகள்னு இருக்குது. போக்குவரத்து துறை ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க சார். இப்போ வந்து முன்னாடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கும், தொழில்நுட்பத்துறை. இப்போ இந்த தொழில்நுட்பத்தோட சேர்த்து ஏஐயும் சேர்த்துக்கிட்டு கேரளாவில் இப்படி தான் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்னு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கான ஒரு மினிஸ்டரை போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இவங்க வந்து கையாளுவாங்க, இவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க? 40 வயதுக்கு கீழே மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க? 40க்கு கீழே வந்து 11 ஒரு 11 பேர் இருப்பாங்க, ரைட்டுங்களா? ஒரு 11 பேர் வந்துட்டு 40 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க, 39, 38, 36 இந்த மாதிரி. இதில் வந்துட்டு நம்ம இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கமலி, கீர்த்தனா இவங்கெல்லாம் 30க்கும் கீழே இருக்கக்கூடியவங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களெல்லாம் வச்சிருக்கிற இந்த மினிஸ்ட்ரி, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு சொல்கிற இந்த மினிஸ்ட்ரி என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து நிறைய கதறல்கள்லாம் நான் பார்க்குறேன் இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் வந்துட்டு. புரியவே இல்லை இந்த மக்களுக்கு, யாருக்கு நீங்கள் இப்படி ஓட்டு போட்டு வச்சிருக்கிறீங்க? உங்கள் மினிஸ்டர் நாளைக்கு இவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இங்கிலீஷ்லலாம் கதறாங்க. நார்த் இந்தியாவிலேருந்துலாம் கதறாங்க. இந்த டிராவிடியன் ஐடியாலஜி வேறு உண்டு அங்கெல்லாம் போயிருக்கும் தெரியுமா, கதறாங்க. ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் எப்படி ஒரு மினிஸ்ட்ரியில் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளை போடுவீங்க? இப்போ ஃபஸ்ட்டு தடவை எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தவங்க ஃபஸ்ட்டு வரும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாங்க? இப்போ இன்னைக்கு வந்துட்டு 10வது முறையாக வந்துட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்து மினிஸ்டர் ஆகிறாரு, உள்ள போறாரு, சட்டப்பேரவைக்குள்ள நுழையிறாரு. இப்போ 10வது முறையா சட்டப்பேரவைக்குள்ள நுழையிற இவர் பல துறைகளை பார்த்தவர், பல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவர். முதல் முறை என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாரு இவரு? எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ஃபர்ஸ்ட் டைம் போனாரு, வராரு. அப்பல இருந்து இப்போ வரைக்கும் கேட்கிறாரு, அவர் என்ன பண்ணாரு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு? எனக்கு இந்த கான்செப்ட் புரியல. நான் கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறதுக்காக, நான் படிச்சு பெரிய ஆள் ஆகணுன்றதுக்காக நான் ஸ்கூலுக்கு வரேன் சார். தம்பி நீ ஸ்கூல் சேரணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ ஸ்கூல் படிச்சிருக்கணுமேப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? முடியாது, சொல்ல முடியாது. காலேஜ் படிக்கணும்னா அப்போ நீ முன்னாடியே காலேஜ் படிச்சிருக்கணும்னு சொல்லுவீங்களா? என்னடா இது, ஸ்கூலுக்கு காலேஜ் வேலை இப்படி தானே போகும். அப்போ நான் பாலிடிக்ஸ் போகணும் அப்படின்னா, நான் ஒரு மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா, சாரிப்பா நீ முன்னாடியே மினிஸ்டர் ஆகிருக்கணும். இல்லைங்க இதாங்க ஃபர்ஸ்ட் டைம், நீ முன்னாடியே ஒரு மினிஸ்டர் ஆயிருந்திருக்கணும் இப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு பேச்சு. அப்போ இவங்க எல்லாருக்குமே தக்க பதிலடியை வந்து இந்த அரசாங்கம் ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்தில் கொடுத்துட்டு இருக்குது. சரியான பதிலடி கொடுத்து இது 2வது வாரம் முடிய போகுது. செகண்ட் வீக் இஸ் கோனா கெட் கம்ப்ளீட்டட். நீ ஒரு குறைய சொல்லுப்பா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஒரு குறைய சொல்லு. இந்த ஒரு இடத்துல இந்த அரசாங்கம் வந்து இவ்வளோ கேவலமாக செயல்பட்டு இருக்குது, மக்கள் துரோக ஆட்சியாக அது செயல்பட்டுருக்கு, விரலை காட்டி சொல்லு. இந்த வீடியோ கமெண்ட்லேயே போடு, பார்த்துருவோம்.
அது உண்மையா நீ வந்துட்டு உன்னுடைய வஞ்சகத்துல பேசுறியா இல்லை வந்து உண்மையாவே இது நடந்திருக்கான்றது மக்கள் அதே கமெண்ட்டுக்கு ரிப்ளையும் போட்டு நம்மளே ரிப்ளை பண்ண வேண்டாம், மக்கள் ரிப்ளை பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியா இது வரைக்கும் இருக்கிறது, இனிமேலும் நல்ல ஆட்சியா தொடரணும்னு ஆசைப்படுறோம். ஆனா நீங்க வந்து எப்படியாவது வந்து அதெல்லாம் கிடையாது, இது வந்து வேஸ்ட், இது வந்து டப்பா, சரி சொல்லுனேரு எப்படியோ ஒரு ஓரமா கதறிட்டு இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுன்னு வரலன்னு நினைக்கிறேன். 36 பேர் கொண்ட குழு ஆராய்ச்சி மையத்தில் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கணும், இவங்க ஒரு சைடு நல்லா பண்ணட்டும். சார் ஐயுஎம்எல்ல இருந்து ஷாஜகான் அவர்கள் வந்து அமைச்சராக வாய்ப்பு இருக்குது இதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஸ்டாலின் அவர்களும் கால் பண்ணி காதர் மொய்தீன் ஐயுஎம்எல் தலைவர் அவர்கிட்ட பேசியிருக்காரு, இந்த மாதிரி வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சில அறிவிப்புல வந்திருக்கு. இப்போ வந்து ஐயுஎம்எல் வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல நம்ம பார்க்கலாம். மினிஸ்ட்ரி பார்த்தா 33 பேர். சரி, இப்போ இன்னும் பாக்கி இருக்கிறது 2 சீட்டு தான். ஐயுஎம்எல் எப்படி வருவாங்க, விசிகே எப்படி வருவாங்க, சிபிஐ சிபிஐ எப்படி வருவாங்க தானே கேள்வி. புரியுது. அப்போ காங்கிரஸ் ஏற்கனவே உள்ள வந்துட்டாங்க, 2 காங்கிரஸ் மந்திரிகள் வந்திருக்காங்க. இத்தனை வருட காலங்களில் காமராஜர் காலத்துக்கு பிறகு முதல் முறையாக வந்து மினிஸ்ட்ரிக்குள்ள இறங்குறோம் நாங்கன்னு சொல்லி ப்ரௌடா காங்கிரஸ் பீப்புள் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இப்போ அந்த காங்கிரஸ்மென் வந்துட்டு தங்களுடைய பழைய அரசியலெல்லாம் மறந்துட்டு தாவேக்காவோட இணைகிற இந்த ஆட்சியில ஒரு நல்ல ஆட்சியை புரிகிற ஒரு அரசியலை பண்ணணும் நம்ம அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ளணுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ பாக்கி இருக்குது 2 சீட்டு தான். அது ஏங்கிறதையும் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு அமைச்சர்கள் எத்தனை அமைச்சர்கள் ஒரு மந்திரி சபையில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கலாம். 40 பேர் கூட இருக்கலாமா, 50 பேர் இருக்கலாமா அப்படின்னா இல்லை. ஏன் எல்லாத்துலேயும் அந்த 33 35 இருக்குது அப்படின்னா உங்களுடைய எம்எல்ஏக்கள் மொத்தம் எத்தனை, அதாவது ஒரு தமிழ்நாடுங்கிற இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் சட்டப்பேரவையில் மொத்தம் எத்தனை எம்எல்ஏக்கள், இது 234 தொகுதிகளை கொண்ட 234 எம்எல்ஏக்கள். அப்போ இந்த 234 பேரில் வெறும் 15% மக்கள் மட்டும்தான், 15% எம்எல்ஏக்கள் மட்டும்தான் மந்திரிகளாக மாற முடியும். அப்போ இதுதான் வந்து இதோடைய கவுண்ட்டு. ஸோ இந்த கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 234ல் 15% நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 35 people கேன் பி அ மினிஸ்டர் ஹியர். இதுதான் தமிழ்நாடுடைய தற்போதைய நிலவரம். இது 234 நாளைக்கு 240ஆகவோ இல்லை 200ஆகவோ குறைஞ்சது அப்படின்னா அதுலேருந்து 15% வந்துட்டு மினிஸ்டராக போகலாம். இப்போ இந்த 234க்கு 15% 35, இப்போ இதில் 33 முடிஞ்சு போச்சு. பாக்கி இப்போ 2 சீட்டு தான் இருக்குது, அதுக்கு மேலே நினைச்சாலும் கொடுக்க முடியாது. அப்போ இந்த பாக்கி 2 நபர்கள் யாரு? ஐயுஎம்எல் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டட் மாதிரி தெரியுது. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு வாழ்த்துக்கள், இது வரைக்கும் எங்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லி போனீங்க, இப்போ மினிஸ்ட்ரி கொடுக்குறாங்க உள்ளே போகிறீங்க, அப்போ நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவெல்லாம் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு, வாழ்த்துக்கள் நல்லா இருங்க அப்படின்னு லெஃப்ட் ஹேண்டை ரைட்டில் திருப்பி, ரைட்டு ஃபேஸை லெஃப்ட்டில் திருப்பி வணக்கம் வச்சு அனுப்பிட்டார் இப்போ அவர். ரைட்டுங்களா? அப்போ வந்து ஐயுஎம்எல் வெளியிலிருந்து ஆதரவுன்ற போக்கில் இனிமேல் போக முடியாது. கிட்டத்தட்ட மினிஸ்ட்ரிக்குள்ளேயே போயிட்டாங்கும் போது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிபிஐ சிபிஎம் விசிகே இந்த 3 இருக்குது. இவங்களில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்? விசிகேக்கு கொடுக்கப்படணும், சிபிஐ சிபிஎம் சேர்த்து 1 கொடுக்கலாம் அப்படின்றது தான் இப்போதைய நிலவரம். இல்லைனா எனக்கு தெரிஞ்சு இவங்க முன்னாடியே சிபிஐ சிபிஎம்க்கு ஆளுக்கு 1, அப்புறம் விசிகேக்கு 1 அப்படின்லாம் கொடுக்கணும் முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 3 சீட்டை பாக்கி விட்டு 32 நிறுத்திருப்பாங்க. தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களை மினிஸ்ட்ரியாக மாற்றிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இப்போ இவ்வளோ பேரை மினிஸ்டராக போட்டு 33 நிறுத்தினதுக்கு அப்புறமா சிபிஐ 1 சிபிஎம் 1 விசிகே 1 வரும்போது அப்போ தாவேக்கா எம்எல்ஏக்கள்லேருந்து ஒருத்தவங்களை தூக்குவாங்களா? அப்படி பண்ண முடியாது. அது ரொம்ப தவறாக இருக்கும், நல்லாவும் இருக்காது இல்லைங்களா? ஸோ அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தாவேக்கால ரொம்ப ஆசாசியாக ஆன இந்த முதல் தடவை மந்திரி ஆன இவங்களாம் வந்துட்டு அமைச்சர் பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா திடீர்னு அவங்களை தூக்கப்பட்டோம் அப்படின்னா வருத்தமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பாக்கி இருக்கிற இந்த 2 சீட்டை வந்து அந்த 3 கட்சிகளுக்கும் சேர்த்து, 4 கட்சிகள் ஐஎம்எல் சேர்த்து ஐயுஎம்எல் 1 விசிகே 1 வரும்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா அப்போ சிபிஐ சிபிஎம்க்கு, ஏன்னா அவங்க நேற்று பேசும்போது வீரபாண்டியர் அவர்களுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி அமைச்சரவை கேட்டிருக்காங்களா, அழைப்பு விடுத்திருக்காங்கன்னா, ஆமாம் அழைப்பு விடுத்திருக்காங்க, ஆனால் எங்களை பொறுத்தவரையும் விஜய் அவர்களுக்கு நாங்கள் வெளியிலேருந்து கொடுக்குற ஆதரவே போதும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி. ஸோ இன்டென்ஷன்ஸ் ஆர் கிளியர். அப்போ டிவிகேக்கு இது கன்வே ஆயிடுச்சு. அப்போ ஐயுஎம்எல்க்கு 1 விசிகேக்கு 1 இதுதான் பாக்கி. ஏன்னா ஆதி திராவிட துறையும் யாருக்கும் ஒதுக்காமன்னு அப்படி தான் இருக்காங்க. மேபி அதில் வந்து விசிகேவோட வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். விசிகேக்கு ஆதி திராவிட துறையை நீங்கள் கையில் கொடுத்து அவங்கள, ஏன்னா வந்துட்டு அவங்கள வந்துட்டு இந்த தொகுதியில் தான் நீங்கள் நிற்கணும்னு தனி தொகுதியை மட்டுமே ஒதுக்குனது போய் இன்றைக்கி நீங்கள் வாங்க நான் அவங்களுக்கு பொது தொகுதியை கூட கொடுக்குறேன்னு டிவிக்கு ரெடியாக இருந்துச்சு. பட் வந்துட்டு அதுக்கான வாய்ப்புகள் அமையலை. பட் அப்படிப்பட்ட நேரத்தில் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு அந்த துறையை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா விசிகேவுடைய சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து உச்சக்கட்டத்துக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மேம்பாட்டுனா இதுதான் இந்த அவங்க வாழ்க்கையில். ஸோ அதுதான் வந்து நான் எதிர்பார்க்குற நடக்கும் அப்படின்னு காத்திருந்து. தேங்க்யூ சார்.